சச்சினுசா டைரக்ஷனில் நம்ம அனிருத் மியூசிக்கில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய மூவி தான் தளபதி 69. எல்லாருக்குமே தெரியும் இது தளபதி விஜயோட ஃபைனல் மூவின்னு. நேற்று இந்த படத்தோட பூஜையை போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த பூஜையில் பாபி டியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, தளபதி விஜய், பிரியாமணின்னு இவங்க நிறைய பேர் இந்த பூஜையில் கலந்துருக்காங்க. அண்ட் ஒரு வழியாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை இனிந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயரில் இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அதுவும் தீபாவளி ஸ்பெஷலாக தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது கனடா ப்ரொடக்ஷனில் வந்திருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ஸோ அவங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ ஒரு பெரிய பட்ஜெட்டோட தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவி இந்த தளபதி 69 இந்த மாதிரி ஒரு படமாக ரெடியாக இருக்குது. பாலசுப்ரமணிய டைரக்ஷனில் நம்ம ஜீவா மற்றும் பிரியா கணேசனோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் த்ரில்லர் மூவி தான் பிளாக். இந்த படம் இப்போ வேட்டையன் மூவியோட தான் கிளாஷ் ஆக போகுது. வேட்டையன் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த படம் அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாகவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் உங்களுக்கு அக்டோபர் 11 தனி உங்களுக்கு தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கும். விஸ்வாஸ், சுனைனா மற்றும் நாகவேஷரோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் ராக்கெட் டிரைவர். இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருந்தாலும் ஆனால் படத்தோட ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். அக்டோபர் மந்த்ல இந்த படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகும். ரங்கூன் படத்தை டைரக்ட் பண்ண ராஜகுமார் பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் சாய்பியோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு பேன் மூவி தான் அமரன். இந்த படம் தீபாவளி ஸ்பெஷல் அக்டோபர் 31 தியேட்டர்ஸில் கிராண்டாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல இருந்து ஏ மின்னலே அப்படிங்கிற ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க சூப்பராக இருக்கு. நம்ம கவினுடைய டாடா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை டைரக்ட் பண்ண கணேஷ் கே பாபு டைரக்ஷனில் நம்ம ஜெயமரியோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு மூவி தான் JR34. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்கை ரொம்ப சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ரொம்ப நாளாவே விஷ்ணு விஷாலுடைய ஆரியன் மூவி ஷூட்டிங்கான அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த படத்துடைய ஃபைனல் ஷெட்யூலுக்கான ஷூட்டிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப சீக்கிரமாக இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் லாக்டவுனில் வந்து இந்த படம் வந்து டேரக்ட் ப்ரீமியராக தான் கொண்டு வரமா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தோட டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது நம்ம தியேட்டர் ரிலீஸாக தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனல் ஷெட்யூலுமே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் விஷ்ணு விஷால், சாரதா ஸ்ரீநாத் மற்றும் வாணி போஜன், செல்வராகவன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நம்ம விமலோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் சார். இந்த படத்தோட தியேட்டர் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 18 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த படத்தில் விமல் மற்றும் சாயா கண்ணன் தான் லீடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. சித்துக்குமார் அப்படிங்கிறவங்க இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஜோ அப்படின்ற ஒரு மூவிக்கு அவங்க தான் மியூசிக் போட்டிருக்காங்க. போஸ் வெங்கட் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. குட் நைட் லவர் இந்த மாதிரியான சூப்பரான படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ண $1 million ஸ்டுடியோஸ் இப்போ நெக்ஸ்ட் ஒரு தமிழில் ஒரு படம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்பயுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் மற்றும் மத்து சங்கர் தான் லீடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொமான்டிக்கல் ட்ராமா மாதிரி எடுத்துட்டு இருக்காங்களாம். அண்ட் படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாக இந்த படத்தை தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பேர் ஒன்ஸ் மோர். ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சிவபாலன் டைரக்ஷனில் நம்ம கவின் மற்றும் ரெடிங் கிங்ஸ்லியோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் பிளட்டி பர்கர். இந்த படத்தோட அஃபிஷியல் டீசரை இப்போ வர அக்டோபர் 7 அன்னைக்கு நமக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அக்டோபர் 7 ஈவினிங் 6 PM போல் இந்த டீசர் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தீபாவளி ஸ்பெஷலாக அக்டோபர் 31 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இது நம்ம கவினோட ஆக்டிங்கில் வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் தியேட்டர்கள் ரிலீஸ் இருக்கிற ஒரு படம் தான் மார்டின். இது ஒரு கனடா மூவி. ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாமே நம்ம அர்ஜுனுடைய கான்செப்டில் வரக்கூடிய ஸ்டோரி தான். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் இந்த படத்தோட ஸ்டோரியுமே வந்து எழுதியிருக்காராம். ஸோ அந்த லெவலுக்கு இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய ஹைப் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கும் ட்ரெய்லரும் இருந்துச்சு. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ மாசாக இருந்திருக்கும். இந்த படத்தில் நம்ம துருவா சஜா தான் லீடெலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் வைபவி அப்படிங்கிறவங்க இந்த படத்தில் ஃபீமேலாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் ட்ராக்கான ஒரு வீடியோ சாங் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சாங் இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அக்டோபர் 11 இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங் கூட தான் ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதியோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் தி கோட். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியராக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுமே ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக வந்திருந்தார் இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போர்ஷனுக்கான அந்த வீடியோலாம் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்க்க க்யூட்டாக இருக்குது. அண்ட் சிவகார்த்திகேயனுடைய போர்ஷன்ஸ்லாம் இன்னுமே வந்து கோட் மூவியில் அவ்வளோவா காட்டல. ஸோ இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்டன் கட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எக்ஸ்டன் கட் நவம்பர் மந்த்தில் நமக்கு ப்ரீமியர் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் வெங்கட் பிரபுமே பார்த்தீங்கன்னா இதை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா எக்ஸ்டன் கட்டில் நிறைய விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ் பெண்டிங் இருக்கிறதுனால எல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு இந்த படத்தை எக்ஸ்டன் கட்டாக வரலாமா இல்லை அப்படின்னா டெலிட்டட் சீன்ஸாக கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்களாம். சமுத்திரனோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் தீர்மானிக்கம். இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை இப்போ நம்ம சுப்பையா தான் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தை என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. படத்தோட ஷூட்டிங் இப்போ ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ இந்த படம் என்ன டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான டவுரில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டோரி அவங்களுக்கு தெரியும். ஆனால்
எனக்கு அவங்க சொல்லலை. பட் ஆனால் ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் டர்னிங் பாயிண்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. தி கோட் திரைப்படத்திலிருந்து OST இப்போ யூடியூப்ல லான்ச் பண்ணிட்டாங்க. OST அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும், நிறைய பிஜிஎம்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்காக வந்து விடுவாங்க. ஸோ எல்லா பிஜிஎம்மே இப்போ யூடியூப்ல உங்களுக்கு ஒரே இதில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்திருக்கிற பிஜிஎம்ல எந்த பிஜிஎம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம நயன்தாரா, சித்தார்த் மற்றும் மேடியோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு மூவி தான் டெஸ்ட். இந்த படத்தை வந்து தேட்டர் ரிலீஸ்க்காக தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படம் டேரெக்டாகவே நெட்ஃப்ளிக்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் ஜனவரி மந்த் அப்புறம் ஃபெப்ரவரி மந்த்தில் நமக்காக தேட்டருக்குள்ள இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும். அதாவது டேரக்ட் ரிலீஸாக வந்துடும். சங்கர் டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு படம் தான் இந்தியன் 2. எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இந்தியன் 2 வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் 3க்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் அந்தளவுக்கு சூப்பராக மாசாக இருந்துச்சு. ஸோ இந்தியன் 3க்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த இந்தியன் 2 பார்த்த லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 வரப்பே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஹைப் இந்தியன் 3க்கு இல்லை அப்படின்றதா உண்மை. இப்போ இந்தியன் 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக தியேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ணாமல் டேரக்ட் ரிலீஸாகவே கொண்டு வருமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட இருந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே டேரெக்டாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுவும் ஜனவரி மந்த்தில் இந்த படத்தை வந்து தியேட்டருக்குள்ள இல்லாமல் டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ப்ரீமியர்லேயே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடக்ஷன். நம்ம சுதீர் பாபுவோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு மூவி தான் மானானா சூப்பர் ஹீரோ. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நிறைய எமோஷனல் எலமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கு. வழக்கம் போல ஒரு தெலுங்கு கமர்ஷியல் மூவியா இல்லாமல் இந்த படம் ஒரு மீனிங்ஃபுல் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் அக்டோபர் 11 அன்னைக்கு நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஓடிடியில் வரப்ப இந்த படம் நமக்கு தமிழ் டப்பிங் கூட வரும். நம்ம வருண் தேஜோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு மூவி தான் மட்கா. இந்த படத்தோட அஃபிஷியல் டீசரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் தான் நம்ம கங்குவா மூவியோட மோத போகிற ஒரு படம். தெலுங்கு ரிலீஸ்க்கு கங்குவாக்கு வந்து போட்டியாக இந்த படம் வரப்போகுது. நம்ம வருண் தேஜோட ஆக்டிங்கில் இந்த படம் ரெடியாக இருக்குது. டீசருமே பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கோபிச்சந்தரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய மூவி தான் விஸ்வம். இந்த படத்தோட தேட்டர்கள் ட்ரெய்லரை நாளைக்கு மதியம் 12 மணி போல லான்ச் பண்ண போகிறாங்க. டைரக்ஷனில் நம்ம ஜூனியரோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி தான் தேவாரா பார்ட் 1. இந்த படத்தை தமிழ் அப்டேஷன் நமக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் நீங்கள் ஓட்டில் பார்க்கவும் வெயிட் பண்ணிருப்பீங்க. நவம்பர் 15 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்கும். இந்த படத்தோட 7 டேஸ்க்கான வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 405 crores. அண்ட் இந்த படத்தில் இருந்து டாவுடி சாங்கை இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டாவுடி சாங்கை இந்த படத்தில் வந்து இன்னும் ஆட் பண்ணலை. 1 வீக் கழிச்சு ஆட் பண்ணுவாங்கன்னு இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணிட்டாங்க. பேக்னு ஒரு தெலுங்கு மூவி இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் சாருக்கு இப்போ ரீசெண்டாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வீட்டில் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் எங்களோட ஆக்டிங்கில் வரக்கூடிய படம்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய படம்னா நம்ம லோக்கியோட படம் கூலி படம். அந்த கூலி படத்துக்கான வைசாக் ஷெட்யூல் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 டேஸ்க்கான ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா மிச்சிருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நெல்சனுடைய ஜெயிலர் 2வும் பார்த்தீங்கன்னா லைனப்பில் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் கூடயும் சேர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒர்க் பண்ண போகிறாரு. அந்த படமும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மணிரத்னமும் சேர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஒர்க் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட தளபதி மூவிக்கு அப்புறமா தான் நம்ம சூப்பர் ஸ்டார் மணிரத் சாரும் இப்போ ஒன்றும் சேர்ந்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த ப்ராஜெக்டான அனௌன்ஸ்மெண்ட் வருமா. அட்லி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹிந்தி மூவி தான் பேபி ஜான். இது திரைப்படத்தோட ஹிந்தி ரீமேக் தான். அண்ட் இந்த படத்தில் ஃபீமேலோட நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹீரோவா வருண் தவான் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் சல்மான் கான் ஒரு முக்கியமான கேமியோ அப்பியரன்ஸாக வரப்போறாராம். அதுவும் குறிப்பாக போலீஸ் கேரக்டரில் வரப்போறாரு. என்ன போர்ஷன்ஸில் வரப்போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் எடுத்திங்கன்னா பிரபுவுமே ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டரில் தான் இப்போ இந்த ஹிந்தி ரீமேக்லையுமே நம்ம சல்மான் கான் வரப்போறாரு. பிரபுக்கான அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக இம்பாக்ட் இருக்காது. பட் ஆனால் இந்த ஹிந்தி ரீமேக் வெர்ஷனில் சல்மான் கானுக்கான அந்த ஒரு மாஸ் போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சுகுமார் சார் டைரக்ஷனில் நம்ம அல்லர்ஜுனோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய மூவி தான் புஷ்பா 2 தி ரூல். இந்த படம் வந்து டிசம்பர் மந்த்லேருந்து போஸ்ட் பண்ண ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து ரூமர்ஸ் பரவிட்டு இருந்தது. ஆனால் படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நவம்பர் 2 வீக்லையுமே இந்த படத்தோட ட்ரெய்லரை லான்ச் பண்ணுற மாதிரியும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் டிசம்பர் மந்தில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருமா அப்படின்றது தான் எல்லாருமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் ப்ரொடக்ஷன் டீம் இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்த வரைக்கும் ஸோ டிசம்பர் 1 வீக்லேயே இந்த படம் உங்களுக்கு டிசம்பர் 6 அன்னைக்கு தேட்டர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துடும்.